ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முளைக்கட்டின பாசிப்பருப்பு தோசை செய்யறதுக்கு 4 கிலோ முழு பச்சை பருப்பை 6 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு 12 மணி நேரம் ஈர துணியில கட்டி வச்சிடணும். அடுத்த நாள் ஓபன் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 கப் முளைக்கட்டின பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகா சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு, வாசனைக்கு கொத்தமல்லியும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சுக்கலாம். அரைச்சோடனே பாருங்க இப்படிதான் இருக்கு. இதுல 1 கப் ஊற வச்சு அரைச்ச பச்சரிசி மாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடான உடனே அதுல மெலிசா ஒரு தோசை போட்டுட்டு அதுக்கு மேல டெக்கரேஷனுக்கு நான் கொத்தமல்லி ஆட் பண்றேன். இன்னொரு தோசையில எங்க வீட்டு குட்டி பசங்களுக்கு பிடிக்குமேனு வெங்காயமும் கேரட்டும் ஆட் பண்ணி சேர்க்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை எவ்வளவு முருவலா வேணாலும் சொல்லலாம். இந்த தோசைக்கு நான் மல்லாட்டை சட்னியும் கார சட்னியும் எடுத்துருக்கிறேன். ரெண்டுமே வேற லெவல் டேஸ்டா இருந்தது. இதை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹை புரோட்டீன் தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.